நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியோ இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா நடந்தது. அண்ணா வாங்க, நேரமாச்சு சாப்பிடலாம். பாப்பா நான் இப்ப வரேன். கார்த்திக், சாப்பிட நேரமாச்சுல்ல? இல்ல பெரியப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இருப்பா, எப்ப சாப்பிடுவ? இத பாருப்பா, வெறும் வயித்தோட இருந்தா ஜெயிக்க முடியாது. இல்ல பெரியப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான். ஹலோ, நான் ராஜசேகர் தான் பேசுறேன். பேங்க்ல இருந்தா. சரி சொல்லுங்க. அப்பா, அது நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதான் மறுபடியும் அவங்க பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ, சரி நான் வந்துடுறேன். தேங்க்யூ. என்னாச்சுப்பா? அது ஒண்ணு இல்ல பெரியப்பா, புரோக்கருக்கு பணம் கொடுக்கற அவசரத்துல நான் முக்கியமான பேப்பர்ஸ்ல சைன் பண்ண மறந்துட்டேன். அதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்படியா? வேற ஒண்ணும் இல்லல்ல? சொல்லுங்க. இல்ல பெரியப்பா, வேற எதுவும் இல்ல. ஓகே, நீ சொல்ல விரும்பலன்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா கார்த்திக், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, உன் பொறுப்புகளை புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன விஷயம்? இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க? நல்ல விஷயம் தானே. இன்னொரு நல்ல விஷயமும் செய்யுங்களேன். எனக்கு கொஞ்சம் பணம் தரீங்களா? அது சுனிதாக்கு கல்யாணம் வருதுல்ல, அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா. உனக்கு ஏதாவது தேவைனாலும் வாங்கிக்க. அதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுமே. நான் எனக்காக மட்டும் வாங்கிக்க முடியாதுல்ல. அம்மா, அப்பா, தங்கச்சி, அப்புறம் உங்களுக்குள்ள சேர்த்து வாங்கிட்டு வருவேன். ஒரு விரல கொடுத்தா மொத்த கையும் கேக்குறல்ல. இந்தாங்க மேடம். தேங்க் யூ. அட நந்தினி, அதுல ஏன் பணத்தை எடுத்து வைக்கிற? மோகன், காலம் எப்ப மாறும்னே தெரியாது. இன்னைக்கு நம்ம நிலைமை நல்லா இருக்கு, ஆனா நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்களே பாருங்களேன், இப்போ எங்க அப்பா எவ்வளவு கஷ்டத்துல இருக்காருன்னு. கடவுள் புண்ணியத்துல அவங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சீக்கிரம் சரியாயிடணும். அவங்க மறுபடியும் சொந்த வீட்டுக்கே போயிடணும். நீ சொல்றது கரெக்ட் தான். அர்ச்சனா, நாங்க மார்க்கெட் போயிட்டு வரோம். பூஜைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கணும் இல்லையா? சரிங்க பெரியமா, நீங்க போயிட்டு வாங்க. வீட்ல நான் இருக்கேன்ல. தண்ணி வரதுக்கு முன்னாடி நாங்க திரும்பி வந்துருவோமா? வரோம். ஹலோ. அட, நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரம் வந்தீங்க? பக்கத்துல தான் மீட்டிங், அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பனா சரி. உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கவா? என்னது, உனக்கு விக்கல் வருது? யார் நினைக்கிறாங்க? நான் நீங்க தான் என்ன நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த விக்கல் நிக்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ தண்ணி குடிச்சு பார்த்தா அங்க பாரு முயல். இதோ இங்கதான். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எங்க? இதோ இங்கதான். இங்க வந்து பாரு. வா வா வா. எங்கங்க? அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அதோ போயிடுச்சு. ஐயோ, எங்க? என் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. கார்த்திக், முயல் எங்க போச்சு சொல்லுங்க.
அதானே இந்த இடத்துல முயல் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் ம். விக்கல நல்லாவே நிறுத்திட்டீங்களே. 2 பேருக்கா? அப்படின்னா குழந்தைக்கும் விக்கல் வருமா? ஆ, நான் படிச்சிருக்கேன். கார்த்திக், குழந்தை பணத்துல கை வச்சிட்டோமேன்னு நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா நாம செஞ்சதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக தானே செஞ்சிருக்கோம். ம்? அட, அது அது என்னோட புடவை தானே? யார் அவங்க என்னோட புடவைய கட்டிக்கிட்டு போறாங்க? அது எப்படி உன்னோட புடவையா இருக்க முடியும்? இல்ல கார்த்திக், அது என்னோட புடவை தான். பாருங்க, கோல்டன் பார்டர், அப்புறம் ஆரஞ்சு கலர். ஆமாமா, அது என்னோட புடவையே தான். நான் இத துவைக்க தானே போட்டிருந்தேன். அதெல்லாம் அப்புறம் இல்ல எப்படி அர்ச்சனா. உன்னோட புடவை மாதிரியே வேற யாரும் வச்சிருக்க மாட்டாங்களா? நீ தான் வாஷ் பண்ண போட்டிருக்கல. ஆமா, ஆனா இது ஏன் புடவை மாதிரி இருக்கே. அட, தண்ணி வந்துடுச்சு. அது எப்படி வந்துடுச்சு? மணி இன்னும் 6 அடிக்கலையே. வீட்ல வேற யாரும் இல்ல, இப்போ என்ன பண்றது? மாணிக்கண்ணங்க அவரு மாவு மில்லுக்கு போயிருக்காரு. அம்மாவும் பெரியம்மாவும் பூஜை சாமான் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல, வா நாம பிடிக்கலாம். நாம எப்படி பிடிக்கிறது? பேசிக்கிட்டே இருந்தா தண்ணி நின்னு போயிடும், வா. கார்த்திக், ஜாக்கிரதை ப்ளீஸ். பூஜை சாமான்லாம் கொண்டு போய் வச்சுட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆமாமா, பண்ணல. பிடிக்கணும். தண்ணி வர நேரமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, கார்த்திக், கார்த்திக், நீ ஏன்பா தண்ணி என்னப்பா தூக்கிட்டு வர? மாணிக்கம் எங்க? மாணிக்கம் என்ன வீட்டுக்கு வரலையா? இல்ல அத்த, மாணிக்கண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயோ கார்த்திக், நான் பெரிய பருமல வச்சுட்டு வேண்டாம்பா. வந்துடுறேன். அட கார்த்திக் தம்பி, அத கொடுங்க. நீங்க அட, எதுக்கு இதெல்லாம் மாணிக்கண்ணா, எடுக்கிறீங்க? விடுங்க. பாத்தீங்களா மணியாயத்த? தண்ணி 6 மணிக்கு முன்னாடியே வந்துருச்சு. நாங்க தண்ணி பிடிச்சுக்க மாட்டோமா? கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்லப்பா. தண்ணி எப்படி கொஞ்ச நேரம் வரும் கார்த்திக். அதானே, நீங்க வேலை செஞ்சது மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்னதானே சத்தம் போடுவாரு? ஐயோ, என்னது? 2 பக்கெட் தானே எடுத்தேன். இதுக்கு போய் ஏமா ஃபீல் பண்றீங்க? உன்னால இதெல்லாம் முடியாதுப்பா. பக்கெட் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? நீ முழுசா நனைஞ்சு போயிட்ட பாரு. போய் உன்னோட Dress மாத்திக்க போ. அர்ச்சனா, மாணிக்கம் எடுத்துட்டு போ. நீ போ கார்த்திக், கூட்டிட்டு போ. வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். நீங்களா? வாங்க. யார் இவங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆ, ஆ, ஆ. வாங்க வாங்க, வரேங்க. உள்ள வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்க. இல்லங்க, நான் கொஞ்சம் அவசரமா போக வேண்டியது இருக்கு. அது ஒண்ணு இல்லங்க, அன்னைக்கு உங்ககிட்ட சரியா பேச முடியல. அதனாலதான் இன்னைக்கு நானா தேடி வந்துட்டேன். சரிங்களா? இந்தாங்க இனிப்பு ஸ்வீட்டுங்க. இதெல்லாம் எதுக்குங்க? ஸ்வீட் இல்லையா, கெட்டு போயிடும். அதான் உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஆனா ரிப்பேருங்க. கூலிங்கே ஆக மாட்டேங்குது. நீங்க இத தப்பா நினைக்காம கொஞ்சம் உங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறீங்களா? ஆ, சரி, வச்சிடுறோம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த வீட்ல முன்னாடி குடுத்துன இருந்தவங்க சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. இந்த காலனில எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். சுத்தமே இல்ல. என்ன பண்றது? இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, போக போக உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிரும். அப்புறம் அந்த கோபி இருக்கானே, அவன் சுத்த மோசம். இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா காதுலயே வாங்கிக்க மாட்டாரு. உடனே கோவப்படுவாரு. நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட ஹஸ்பண்டும் இப்படிதான் இருக்காங்க. எப்ப பாரு ஆபீஸ் வேலை, ஆபீஸ் வேலை. நம்ம சொல்றத கேக்குறதே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. சரி சரி. நான் டீ கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டீ எல்லாம் வேண்டாம். நான் இன்னொரு நாள் வந்து குடிச்சுக்கிறேன். இப்ப நான் அவசரமா போகணும்னு சொன்னல. இத கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. சரி. பால்ல செஞ்சது. ஆ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வாங்க. இவங்க பேசுறத புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்குல்ல. இவங்க ரொம்ப நல்லவங்க. நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? மாணிக்கம், சொல்லுங்கம்மா. இது மில்க் ஸ்வீட் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சிடு. சரிங்க, கொடுங்கம்மா. அர்ச்சனா,
காய போடுற துணியெல்லாம் காஞ்சிருச்சா பாரு. நாமளும் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஐயர் வந்துருவார்ல. ஆமா வா. போலாம் அர்ச்சனா. அம்மா. அட, அப்படியே தேவதை மாதிரி இருக்கா என் ராஜகுமாரி. ம். இத பாருங்கம்மா. ரொம்ப அழகா இருக்கால. வந்தனா அதுல அவ எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு. இத பெருசு பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். அண்ணி, நானும் அண்ணனியாவும் இருக்கு இந்த போட்டோவையும். சரிப்பா, எல்லாத்தையும் ஃப்ரேம் போடலாம். அழகா இருக்கு. அட பாலா அண்ணா, இது பாருங்களே. பாலா அண்ணனும் தனமும் இதுல ரொம்ப அழகா இருக்காங்க. இந்தாங்க, இந்த போட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க. அம்மாடி வந்தனா ஒண்ணு செய். இதுல அர்ச்சனா வீட்ல இருக்கிறவங்க போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு ஆல்பம் பண்ணி அவங்க வீட்ல கொடுத்துரு. சரி. பாட்டி, அதுக்கு பதிலா நம்ம கம்ப்யூட்டர்லயே அனுப்பிடலாமே. அதுவும் மாமாவோட லேப்டாப்புக்கு ஒரு செகண்ட்ல எங்க இருந்து போயிடும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, எப்ப வேணாலும் அவங்க அதை பாத்துக்கலாம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. அது எப்படிப்பா முடியும்? இப்ப எல்லாரும் இப்படிதான் போட்டோ எல்லாம் அனுப்புறாங்களா? ஆமா பாட்டி, இது ரொம்ப ஈஸி. நான் போட்டோ அனுப்பும் போது நீங்க வேணா என் பக்கத்துல உட்காந்து பாருங்களேன். இந்த காலத்து பசங்க என்னென்னமோ பண்றாங்க புரியறதில்ல. அட, இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. பாருங்கம்மா. எப்பவும் இவ இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஐயர் என்ன வீட்டுக்கு வரவே இல்லையே. சம்பந்தியம்மா சாயந்தரமே வந்துருவார்னு சொன்னாங்களே. அர்ச்சனா, ஒரு தடவை சம்மந்தி அம்மாவுக்கு போன் போட்டு கொடுமா. ஒருவேளை ஐயர்கிட்ட அவங்க சொல்ல கூட மறந்துருக்கலாம்ல. அம்மா, ஐயர் வந்துட்டாரு. அடடே, வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க, வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சரி. என்ன ருக்மணி அம்மா அனுப்புனாங்க. ஆமா. ஆமாங்க, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நாங்க எங்க வீட்ல சத்யநாராயண பூஜை வைக்கலான்னு இருக்கோம். பேஷா பண்ணிடுவோம். ஆஹா. அதுக்கு சீக்கிரத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருந்தா சொல்லுங்களேன். இதோ பார்த்து சொல்றேன். பூஜை நல்லபடியா முடியணுங்க. நன்னா பண்ணி தரேன். நாங்க இங்க புதுசா குடி வந்திருக்கோம். நம்பிக்கையோட என்ன கூப்பிட்டுருக்கேன். பூஜையும் நான் பிரமாதமா பண்ணி தரேன். சம்பிரதாயப்படி பண்ணி தரேன். அத பத்தி கவலையே படாதீங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஆஹா. அவ வணக்கம். என்னோட மருமக. வணக்கம்மா. ஆமா, நீங்க இவங்களுக்காக ஒரு விசேஷ பூஜை பண்ணக்கூடாதா? கர்ப்பமா இருக்காங்க. பூஜை பண்றது நல்லது இல்லையா? என்ன கேட்டா அவசியம்னு சொல்லுவேன். அபசகுணமா நடக்காம இருக்கும். அவன்தான் மிகப்பெரிய சக்தி. மனுஷா கையில எதுவுமே இல்ல. பகவானுக்கு எல்லாரும் பயப்படணும். அதனால பிறக்க போற குழந்தையும் அவங்க அம்மாவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பூஜை அவசியம் பண்ணணும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நீங்க சொல்றது மிகப்பெரிய சக்தி. அதை நாங்க முழுசா நம்புறோம். அதனால எங்க மனசுல எந்த பயமும் இல்ல. ஆமாங்க ஐயரே. அதனாலதான் வீட்ல இருக்கிற எல்லாரும் இந்த சத்யநாராயண பூஜை பண்றதா இருக்கும். இந்த வீடு நல்லபடியா இருக்கணும்னு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். அப்படியா? வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம். நாங்க பூஜை பண்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். உட்காருங்க. ரொம்ப நன்றி ஐயா. என்னோட எண்ணமும் அதுதான். அந்த பகவானோட கருணை எல்லாருக்கும் இருக்கணும். உடல் மனம் பொருள் இந்த மூணுத்தையும் வச்சு பூஜை பண்ணும்போது பகவானோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனாலதான் அந்த பகவானுக்கு எல்லாரும் பயப்படணும்னு சொல்றேன். அதுக்காக தான் உங்களை வர சொன்னோம். பூஜை நல்லபடியா நடக்கணும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா. நாளன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு காலையிலேயே நல்ல முகூர்த்த நேரம் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா காலையிலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். சரிங்க.
பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, அதையும் நாங்க வாங்கி வைக்கிறோம். அது ஒண்ணும் இல்ல. பொதுவா பூஜைக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் நானே வாங்கிட்டு வர்றதுதான் வழக்கம். ஆனா நீங்க ஏற்கனவே வாங்கிட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்படின்னா சரி, எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். ஆ. அப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம எந்த அபசகுணமும் நடக்க கூடாதுன்னா அதுக்கு நீங்க எல்லா தானங்களையும் தாராளமா பண்ண வேண்டியிருக்கும். சரி சரி, நிச்சயமா. அப்புறமா தானமா தங்க காசையும் வெள்ளி காசையும் வெத்தலை பாக்குல வச்சு கொடுத்துருங்க. வேற எதுவும் வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க சரியா சொன்னீங்க. எங்களுக்கும் தானத்து மேல நம்பிக்கை ஜாஸ்தி. அதனாலதான் வருஷம் ஏழை அனாதை பசங்களுக்கு படிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் அனாதாசிரமத்துக்கு பணமும் பொருட்களும் தானமா கொடுக்கறோம். நல்ல விஷயம். அப்படிதான் அடிக்கடி தானம் பண்ணணும். அப்ப சரிங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க. வணக்கம். போயிட்டு வா. நான் புறப்படுறேன். வாங்க. வாங்க. வணக்கம். என்ன பெரியமா, உங்க ஆசை நிறைவேறிடுச்சா? நாளான்னைக்கு பூஜையும் நடக்கும். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா கார்த்திக். புத்திசாலித்தனமா பேசு. நீ சொல்ல வந்ததா அமைதியா சொல்லு. உன் மனசுல இருக்கிற விஷயத்த அவருக்கு புரியும்படியா சொல்லு. ஐயருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அம்மா, ஐயர் சொன்னதை நினைச்சு நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்னும் ஆகாது. அம்மா, எனக்கு புரியுது, நீங்க 2 பேரும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். உங்க எல்லாரோட பிரார்த்தனையும் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்குல்ல. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் வேண்டிக்கிறீங்க. அந்த வேண்டுதலுக்கு சக்தி அதிகம். அதனால நம்மள யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. சம்பந்திகளுக்கும் சொல்லிவிடலாமா? அது ருக்மணி சம்பந்தி அம்மாக்கு ஐயர் பத்தி விசாரிக்க நான் ஃபோன் பண்ணப்போ யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நாங்க அவங்களுக்கு பதில் எதுவும் சொல்லல. ஆனா வரணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய எல்லா பூஜையிலயும் எல்லாரும் வந்திருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் காவேரி. ஆனா எனக்கு என்னவோ சரியா பட. இந்த இடத்துல நாம இன்னும் சரியா செட்டில் ஆக. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள கவனிக்க முடியாம போயிடுச்சுன்னா அது கண்டிப்பா தப்பாயிடும். கூடிய சீக்கிரம் நம்ம நிலைமை சரியாயிடும். அதுக்கப்புறமா நாம எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணி எல்லாருக்கும் நல்ல மரியாதை பண்ணி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா இது சத்யநாராயண பூஜையாச்சே. நம்ம வீட்ல உள்ளவங்கள தவிர மத்த பேரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து பூஜையை முழுசா முடிக்க முடியும். ஆமா, பூஜை பண்ற ஐயரை தவிர மத்தவங்களுக்கும் விருந்து கொடுத்தாதான் பூஜை பூர்த்தியானதா அர்த்தம். பெரியப்பா, உங்க எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா நாம
நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற பார்த்தசாரதியையும் அவரோட மனைவியையும் கூப்பிடலாமா? அக்கம் பக்கத்துக்காரங்களும் உறவுக்காரங்க மாதிரி தானே. ஆஹா, இது நல்ல ஐடியா. என்ன பெரியப்பா? ஓகே, நீங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு வாங்க. சரி, நாளைக்கு காலையிலேயே போய் கூப்பிடுறோம். ம். பிடிவாதத்தை விட்டு தோத்து போயிடுவ. அப்படியெல்லாம் தப்பா எடை போடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி, பார்க்கலாம். ம், பார்க்கலாம். அவுட் 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 அவுட். நீங்க இப்ப கண் சிமிட்னீங்க, நான் பார்த்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தோக்கடிச்சிட்டீங்க. நாங்க உங்களை தோக்கடிச்சோமா இல்ல வேணும்னே தோத்தீங்களா? ம், சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? விளையாட்டுக்கு கூட உன் கண் கலங்க கூடாது.